சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. And the Lord said unto him, Arise, and go into the street which is called Straight, and enter in the house of Judas, for one called Saul of Tarsus, for behold he prayed. Acts 9:11. అతడు, ప్రభువా, ఇదిగో నేనున్నాను. అందుకు ప్రభువు, నీవు లేచి తిన్ననిదనబడిన వీరికి వెళ్ళి యూదా అనవాని ఇంట తార్సు వాడైన సౌలు అనవాని కొరకు విచారించుము. ఇదిగో అతడు ప్రార్థన చేయుచున్నాడు. అపోస్తలుల కార్యములు 9:11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேரு தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகின்றான். அப்போஸ்தலர் 9:11. அன்பின் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நம்முடைய எல்லாம் காரியங்களும் தெரியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்மை உண்டாக்கினவர் அவர்தானே. நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் அவரை நோக்கி அமர்ந்திருக்கிறோமா என்பதையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் இந்த பகுதியிலே வாசிக்கும் போது சவுல் என சொல்லப்பட்ட பவுல் ஜெபித்துக் கொண்டிருப்பதை நமக்கு உணர்த்த விரும்புகின்றார். நம்மையும் தேவன் ஜெபிக்கும்படியாய் அழைக்கின்றார். அவரை நோக்கி பார்ப்போமா, ஜெயம் எடுப்போமா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.